ஹலோ அக்கா. ப்ரோ செடி ஆடுது ப்ரோ. செடி ஆடுது ப்ரோ. அக்கா இப்போ கத்துனது நீங்களாக்கா? ப்ரோ யார் ப்ரோ அது? அக்கா. ஹலோ அக்கா ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க ப்ரோ? கதவு எப்படி ப்ரோ க்ளோஸ் ஆயிடுச்சு? ப்ரோ ப்ரோ செடிலாம் ஆடுது ப்ரோ. அக்கா நீங்களாக்கா அது? உங்களை எப்படி ரேப் பண்ணி கொண்டாங்களாக்கா? அக்கா சொல்லுங்கக்கா. அக்கா அக்கா ஏங்க எங்களை பயமுறுத்த பார்க்குறீங்க? பார்த்துட்டு அமைதியாக கேமரா. ஹலோ காய்ஸ். ஸோ நான் தான் உங்கள் ஆர்ஆர் துளசி. ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லொக்கேஷனில் தான் இருக்கும். இந்த லொக்கேஷனை வந்து ஆல்ரெடி வந்து டேல வந்து வீடியோ பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து நைட்டில் வந்து வீடியோ பண்ணலான்னு வந்திருக்கோம். நைட்டில் வந்து எதனால் வீடியோ பண்ணலான்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேல வந்து வீடியோ எடுக்கக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன ஆக்டிவிட்டிஸ் கூட எதுவுமே நடக்கல. அதனால வந்து நைட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், உள்ளே ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குமா இல்லை உள்ளே ஏதாச்சும் கேப்சல் ஆகுமான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நைட்டு வந்து இந்த லொக்கேஷன் வந்து வீடியோ பண்ண வந்திருக்கோம். அப்படி பேச பார்த்துக்கலாம். அதான் கைஸ் நாங்கள் வந்து எப்படி சொல்லுதுன்னா, இந்த லொக்கேஷன் வந்து மேக்ஸிமம் ஒரு 1/4 மணி நேரமாச்சு நான் வந்து இந்த லொக்கேஷன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனோன்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கும். சவுண்ட் கேட்குது ப்ரோ. யாரும் சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. லைட்டாக அமைதியாக ப்ரோ. இன்ட்ரா பேசி முடி ப்ரோ. பார்த்துக்கலாம். சைலண்டாக இருக்கு. சரி கைஸ், நம்ம வந்து ரொம்ப நேரம் நின்று பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன் விட்டு நம்ம சீக்கிரமாக வந்து வெளியில் போயிடணும், சேஃப் அண்ட் செக்யூரா. சரி ஓகே கைஸ். நம்ம சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. டப்பட சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. இங்கே தான் ப்ரோ இந்த செடி ஆடுது ப்ரோ. யாரு? சரியான கேப்சர் ப்ரோ. நம்ம சீக்கிரமாக வந்து இன்ட்ரா பேசி முடி ப்ரோ. வாய்ஸில் பேசி போட்ட ஆடியோ இதுதான் உங்கள் ஆர்ஆர் துளசியோட வீடியோக்குள்ளே போயிருமா? ஓகே கைஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து லொக்கேஷன் உள்ள போகிறோம். ப்ரோ போகலாமா ப்ரோ? பேசி நம்மளால் எவ்வளோ பொறுமையாக போகணுமோ அவ்வளோ பொறுமையாக இந்த லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அப்படியே பொறுமையாக போகணும் கைஸ். நாங்கள் வந்து இன்ட்ரோவில் வந்து சொல்லியிருப்பேன், இந்த லொக்கேஷன் வந்து நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ சவுண்ட் என்ன ப்ரோ இன்ட்ரோவில் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. அதெல்லாம் ஏன் ப்ரோ தள்ளிக்கிட்டு இருக்கேன்? அதுவும் வந்து மக்கள் அடிச்சுட்டு போகுது ப்ரோ. எல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ. தாப்பல் இருக்கா ப்ரோ? சாப்பாடுலாம் வந்து பார்த்து பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, பண்ணிக்கலாம் ப்ரோ. போடியோ ஏடிஎம் அங்கே மட்டும் தான் கை வச்சு பார்த்தோம். ஏடிஎம் அங்கே மட்டும் தான் ப்ரோ அந்த கை வச்சு பார்த்தோம். இது ஒரு இதுதானே ப்ரோ? இங்கே மட்டும் தான் இந்த 2 கை வச்சு மட்டும் தான் பார்த்தோம். அவங்க பார்க்கவே இல்லை. நம்ம எப்படி ப்ரோ? நம்ம தெரியல. அப்போது ப்ரோ நம்ம கை ரேகோட தான் நம்ம மாட்டிக்குவோம் ப்ரோ. இந்த படி ப்ரோ. மேக்ஸ் இப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து டே விளாக் எடுத்துகிட்டு நாங்கள் ப்ரோ சிரிக்கிற சவுண்டு அமைதியாக ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. யாராச்சும் இருக்கீங்களா ப்ரோ? சிரிக்கிறாங்க ப்ரோ. பார்த்துட்டு சவுண்ட் கேட்குதா? லைட்டாக கேட்குதா? மைண்ட் தான் கேட்குது ப்ரோ. உங்களுக்கு கேட்குறேன் தெரியல. கைஸ் உங்களுக்கு கேட்குறேன்னு தெரியல. ஆனால் வந்து எங்களுக்கு சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுட்டு இருக்கா. ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம டே வீடியோ வந்து அந்த 2 கை அடிச்சு தான் பார்த்தோம். அதான் ப்ரோ. எப்படி ப்ரோ? அமைதியாக ப்ரோ. ரீட் பண்ணி போனால் சொன்னாங்க. இப்போ ரீட் பண்ணி போய் சவுண்டு கொடுப்பாங்கல்ல ப்ரோ பாரு ப்ரோ. சிரிக்கிறாங்க தெரியுதா? சிரிக்கிறாங்க ப்ரோ தெரியுதா? ப்ரோ அமைதியாக ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. எனக்கு இதுதான் புரியல. டே வீடியோவில் அங்கே மட்டும் தான் இருந்துச்சு ப்ரோ. அங்கே கை அங்கே பாரு ப்ரோ. அந்த கை எப்படி ப்ரோ வந்துச்சு ப்ரோ? கை வைக்காத ப்ரோ. ரேகை விழுந்துரும் ப்ரோ. கை வைக்காத ப்ரோ. ப்ரோ பாவம் ப்ரோ. அவங்கள சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க ப்ரோ. அவன்
ப்ரோ மேலே எப்போ ப்ரோ இதை பார்த்தோம் ப்ரோ இங்கே வச்சு நம்ம பண்ணியிருப்போம் தெரியுதா ப்ரோ லைட்டாக கேட்குது அப்படியே போகிறேன் பார்த்து ப்ரோ ஆச்சு என்ன ப்ரோ ஆச்சு என்ன ப்ரோ சொல்ற ஒரு நிமிஷம் அமைதியார் உடனே செலுக்குது ப்ரோ சத்தியமா என்ன ப்ரோ சொல்ற சத்தியமா மதர் ப்ராமிஸ் பார்த்தேன் ப்ரோ நானு ஏன் ப்ரோ நீயும் பயந்து என்னையும் பயப்படாத ப்ரோ பயப்படுத்தி விடாத ப்ரோ யாமரை இப்படி பண்ற பயப்படுறதுக்கு நான் சொல்லல நானு அவங்க பார்த்தேன் ப்ரோ கா ஒன் நிமிஷம் நான் பார்த்தது நீங்களா காது ப்ரோ இந்த ரூம்ல கருகி இருக்குது நம்ம டேபிளி பார்த்தோம் இதெல்லாம் ப்ரோ டேவிட் இதில் பார்த்தோமா நம்ம பார்த்தோமா இல்லையா ஒரு நிமிஷம் ப்ரோ ட்ரைபாடை ஃபிட் பண்ணுறேன் கைஸ் இங்கே ட்ரைபாட் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் ப்ரோ இந்த கையை வச்சு பாரு ப்ரோ நிமிஷம் ப்ரோ லைட்டை ஒரு ஃபிட் பண்ண முடியல ப்ரோ நல்லா சரியா இருக்கும் மொபைல் டச் எடு ப்ரோ நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கிங்க சீரியஸாக எனக்கு தெரில பார்த்தேன்னு சொல்கிறேன் எனக்கு சத்தியமாக தெரில சரியாக தெரில ப்ரோ நான் நம்ம அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு நான் பொறுமையாக வந்தேன் பார்த்தியா உங்களுக்கு கருப்பு வந்து சார் இப்படி உட்காந்துட்டாங்க சவுண்ட் கேட்குது ப்ரோ பேசுகிற மாதிரி கேட்குதில்ல அந்த மோனகர சவுண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குது ப்ரோ கம்யூனிகேஷன் பண்ணி பார்க்கலாம் காங்க நீங்கள் இருக்கீங்களாக்கா உங்களுக்கு எதனா உதவி எதனா பண்ணணுமாக்கா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணோம்னா எங்ககிட்ட கேளுங்க நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அது பண்ணுறதுக்கோசம் தாங்க நாங்கள் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் வந்து தமிழ்நாடுக்கா புரியுதுங்களாக்கா உங்களுக்கு நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு வயசு கேட்குதா நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து தாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணலான்னு வந்திருக்கோம் இங்கே என்ன நடக்குன்னே தெரில ஒரு சிரிக்கிறாங்க அழுகுறாங்க மனவுறாங்க என்ன ப்ரோ இந்த ரேப் பண்ணக்குள்ள ஒரு சவுண்டு கேட்க பார்த்தியா அந்த சவுண்டு கேட்டுச்சு பார்த்தியா இந்த ரொம்ப தான் கேட்டுச்சு அது வந்து போனோன்னா இவங்க உட்காந்துருக்காங்க அப்போலாம் என்ன தெரியுது இதில் அதை பற்றி பேசுகிறப்ப சவுண்ட் கேட்குது தெரியுதா உனக்கு நல்லா இருக்குதா அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ரூம் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க ஆயிரம் அப்படியே இருக்க பாரு ப்ரோ இது என்ன நடக்குது ப்ரோ காய்ஸ் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து டே வீடியோவை பார்த்துட்டு வாங்க டே வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி சொல்லுதுன்னா அந்த நாங்கள் வச்சு உங்களோட ட்ரை பண்ணோம் மனோர் சொல்லி கேட்டுருது எனக்கு நல்லா தெரியுது நான் வந்துட்டு உள்ளே வரும்போது நான் கேமரா இன்ட்ரோ பேச வந்தல அப்படியே வந்து இன்ட்ரோ பார்த்து கேமரா ஆஃப் பண்ணமா ஆமாம் அப்பயே வந்து இந்த மனோர் சவுண்ட் கேட்டுச்சு சிரிக்கிற சவுண்ட் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து எனக்கு கேட்டுச்சு அதுக்கு முன்னாடி மனோர் சவுண்ட் கேட்டுச்சு இந்த மாதிரி இதெல்லாம் வரப்போ அதுதான் ப்ரோ எரிச்சு வச்சுருவாங்க ப்ரோ இந்த ஆஃபீஸில் என்ன ப்ரோ நடக்குது அதெல்லாம் கீழே போட்டுரு ப்ரோ கையை கிழிக்க போகுது ப்ரோ இதை பிடி ப்ரோ ஒரு நிமிஷம் பார்த்து ப்ரோ ரொம்ப சேஃபாக எடுக்கணும் வா வா ப்ரோ ஆனால் சத்தியமாக உங்களை பார்த்து ப்ரோ ப்ரோ எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ப்ரோ இன்றைக்கி எனக்கு பதட்டமாகவே இருக்குது ப்ரோ படம் நடிக்கிறது ப்ரோ பயப்படாத ப்ரோ நம்ம பயப்பட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் பயப்படக்கூடாது நான் இவ்வளோ எப்படி சொல்கிறது நான் என்னையே நானே கட்டுப்பட்டு வீடியோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சேஃப் வெளியே போகணும் ஒரே நிமிஷம் ப்ரோ கை சமீதம் ப்ரோ கை தெரிஞ்ச மாதிரி இருந்தது ப்ரோ கை தெரிஞ்ச மாதிரி இருந்தது ப்ரோ அங்கே பாரு எட்டி பாரு தெரிஞ்சதுண்ணா இருக்கீங்களா நீங்கள் பேசுங்க இது கை தெரிஞ்ச மாதிரி இருந்ததுங்கன்னா நல்லா பார்த்துட்டேன் நல்லா பார்த்தேன் கை தெரிஞ்ச மாதிரி இருந்தது அப்புறம் இந்த ரூமே வித்தியாசமாக இருக்குது தெரியுது அந்த ரூம்குள்ளே வந்தால் மட்டும் தான் நமக்கு அப்புறம் இந்த ரூம் மட்டும் வெளியே போனாவா இந்த ரூமில் நம்ம இருக்கவே கூடாது ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஹலோ என்ன ப்ரோ ஆச்சு வவால் இரு ஹைவே ரோடு தான் இருக்கு அதனால வண்டி போகணும் சரி ப்ரோ இரு ப்ரோ
தொடாது ப்ரோ அதெல்லாம். இல்லை நமக்கு இங்கே கைரேகை வச்சாங்கன்னா நம்ம தான் மாட்டுவோம். ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு ப்ரோ, பிரிட்டிஷ் காலத்தில் இந்த ஆஃபீஸ் கட்டினாங்க, இன்னும் ப்ரோ இந்த ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அதுதான் ப்ரோ எனக்கு தொழில். மேலே பாரு ப்ரோ, பயங்கரமாக இருக்கு ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, எல்லா பக்கமும் கைரேகை இருக்கு தெரியுதா ப்ரோ? இங்கே பாரு ப்ரோ, இந்த ரூம் சுற்றியுமே கைரேகை இருக்குது ப்ரோ. இந்த ரூம் சுற்றியுமே கைரேகை இருக்குது தெரியுதா ப்ரோ? யாரே ப்ரோ? பொறுமையாக ஹேண்டில் பண்ண ப்ரோ, சீக்கிரமாக போகாது ப்ரோ. 2 பேர் தான் இருக்கோம், மாட்டிக்குவோம். ப்ரோ சொன்னா கேளு ப்ரோ, தொடாத ப்ரோ. 2 பேர் தான் இருக்கும், மாட்டிக்குவோம். சொன்னா கேளு, மாட்டிக்குவோம், சத்தியமாக மாட்டிக்குவோம். அதை விட்டுரு, சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்ப ட்ரை பண்ணலாம். ஒரு பிரோஜனமே இல்லைக்கா. ஏன் எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது, அந்த எந்த ஒரு இதுவுமே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் வந்து சைலண்டாக எங்கள் கூட வந்து கம்யூனிகேஷன் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு என்ன ஒரு உதவி வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் செஞ்சுட்டு தான் போவோம் இந்த இடத்துக்கு. அது வந்து உங்கள் மேலே சத்தியங்க. சேர்த்து புரியும் அக்கா. உண்மையானமே உங்களுக்கோசரம் ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நாங்கள் பண்ண இங்கே வரல. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல எப்படி இறந்துருப்பீங்க எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். உங்களோட கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்களுக்கு எதனா எங்கனால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணாலும் வந்திருக்கோம்க்கா. சவுண்ட் கேட்குது ப்ரோ, ஓய் இந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. சத்தியமாக சவுண்ட் கேட்டுச்சு தான். வந்துடும் அப்படியே கண்ணாடியில் உடஞ்சிருக்கு ப்ரோ. சைலண்டாக பண்ணுறோம், சத்தம் மட்டும் இருக்கக்கூடாது ப்ரோ. அதிகம் ப்ரோ ப்ரோ, ஒரு மயிறு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. கத்துறேன் உனக்கு ப்ரோ, நீ ஒரு பக்கம். ஹலோ அக்கா ப்ரோ. செடி ஆடுது ப்ரோ, செடி ஆடுது ப்ரோ. அக்கா இப்போ கத்துனது நீங்களாக்கா? ஹலோ வயசு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா வந்து ஒரு பக்கம் பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு மாதிரி பண்ணுறாரு, ஒரு பக்கம் இந்த ஜன்னல்கிட்ட இருந்து கரெக்டாக சவுண்டு வந்துச்சு வயசு. இப்போ ப்ரோ இங்கே வா ப்ரோ, அங்கெல்லாம் ஏறாது ப்ரோ, இங்கே வா ப்ரோ. வா இன்னைக்கு என்ன நடக்குன்னே தெரியல சார். ப்ரோ உனக்கு என்ன ப்ரோ ஆச்சு? நீ அதை சொல்லு ப்ரோ ஃபஸ்ட்டு. உனக்கு என்ன ப்ரோ ஆச்சு ப்ரோ? ஏன் ப்ரோ தேவையில்லாதெல்லாம் பண்ணுறேன் ப்ரோ? ப்ரோ யார் ப்ரோ அது? அக்கா ஹலோ அக்கா, ஏங்க அப்படிலாம் பண்ணுறீங்க ப்ரோ? கதவு எப்படி ப்ரோ க்ளோஸ் ஆயிடுச்சு? நான் வரும்போதே சொன்னேன் கதவு லாக் ஆயிரும்னு. நான் வரும்போது சொன்னா இல்லையா உங்கள்கிட்ட, கதவு லாக் ஆயிரும் ப்ரோ, கதவு இது பண்ணிட்டு அப்புறம் சொன்னா இல்லையா உங்கள்கிட்ட? ப்ரோ அங்கே எங்கே ப்ரோ தாப்பால் எங்கே ப்ரோ இருக்குது? அந்த தைரியத்து தான் ப்ரோ நான் வந்தேன். பார்த்தேன் வயசு இந்த கதவு எப்படி சடனாக சாத்திச்சுன்னே தெரியல. ப்ரோ கதவு இது லாக். ஏ ப்ரோ ஹலோ ப்ரோ, செடிலாம் ஆடுது ப்ரோ. அக்கா நீங்களாக்கா அது? உங்களை எப்படி ரேப் பண்ணி கொண்டாங்களாக்கா? அக்கா சொல்லுங்கக்கா. கண்ணாடியில் உடஞ்சிருக்கு தெரியுதா? கண்ணாடி ஷேக் ஆகுது ப்ரோ. கண்ணாடி அங்கே காட்டு ப்ரோ. கண்ணாடி ஷேக் ஆகுது அண்டு இந்த செடிலாம் ஒரு ஷேக் ஆகுது. அப்படி ஷேக் ஆகுது ப்ரோ, இப்படின்னு இப்படி ஷேக் ஆகுது. டம்முன்னு அடிச்சு விட்டு உடச்சிட்டு போனால் எப்படி இருக்கும் ப்ரோ? இது பாரு என்ன ப்ரோ, இது கொசுவா ப்ரோ? அது கொசு ப்ரோ, அதெல்லாம் தட்டி விடு ப்ரோ. ஐயோ அக்கா, நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எப்படிக்கா நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? இல்லை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ, இருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சிச்சு ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, கன்ஃபார்ம் தான் அது இருக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஒரு 50% எனக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் வந்து சிரிக்கிறாங்க ப்ரோ. ப்ரோ டோருக்கு எது லாக் பண்ணியே போகிறாங்க ப்ரோ, வெளியே போகிறது ரிஸ்க் ஆகிடுது ப்ரோ. அக்கா அக்கா, ஏங்க எங்களை பயமுத்த பார்க்குறீங்க? பார்த்துட்டு அமைதியா கேமரா கேப்சர். தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்களா, அப்புறம் அடிச்சு மூஞ்சி இதெல்லாம் அடிச்சு விட்டுருவோம். ப்ரோ நீ கம்முன்னு இரு ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற? தேவையில்லாத பேசாத ப்ரோ. நீ வேற ஏன் ப்ரோ பின்ன என்ன ப்ரோ?
ப்ரோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ண தான் வந்திருக்கோம், புரியுதா ப்ரோ? ப்ரோ நீ தாவலாதெல்லாம் அவங்க பேசினா அடிச்சு மண்டெல்லாம் உடச்சிருவாங்க ப்ரோ. கம்முனரு ப்ரோ. பாத்துக்கிறேன் ப்ரோ, நீ கம்முனு வாங்க ப்ரோ. நீ தான் ஏன் ப்ரோ டோருக்கு எது லாக் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் ப்ரோ, சோலியே முடிஞ்சிடும் ப்ரோ. ப்ரோ நீ ஃபீல் பண்ணாத ப்ரோ, நான் இருக்கேன் ப்ரோ, நீ சைலண்டா வா. நீ இருப்ப ப்ரோ, நான் இருப்பேன்னு தெரியலையே. அக்கா சத்தியமா சொல்றேன், நீங்க வந்து எங்களை அட்டாக் பண்ண நினைச்சீங்கன்னா அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் உடச்சு விட்டுருவாங்க. அவனை வந்து ரேப் பண்ணி தான் கொண்டானுங்க. ப்ரோ வேணாம் ப்ரோ, கம்முனரு ப்ரோ. சொன்னா கேளு ப்ரோ, துளசி ப்ரோ. ப்ரோ தேவையில்லாத ரிஸ்க்குலாம் வேணாம் ப்ரோ, கம்முனரு ப்ரோ. நம்ம வந்து உதவி பண்ண வந்திருக்கோம், நம்மள வந்து அட்டாக் ப்ரோ நம்மளே வந்து வேற ஸ்டேட் விட்டு வேற ஸ்டேட்டே வந்திருக்கோம். நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் நம்ம எங்கன்னா ஓடிடலாம் ப்ரோ. அவங்களாம் வந்து நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவங்க தான் ப்ரோ. இது வந்து நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரியல ப்ரோ. வாய்க்கெல்லாம் உளருது ப்ரோ எனக்கு சத்தியமா. ப்ரோ கதவு லாக்கவும் நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து லாஸ்ட் ஒரு क्वेश्चन மட்டும் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு சவுண்ட் மைல்டா ஒரு சவுண்ட் ஒன்னு கொடுங்க. அப்ப நான் நம்பறேங்க நீங்க தான் இங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இரு ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. கேமராலாம் ஆடுது ப்ரோ. சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. கேமரா ஆடுது ப்ரோ. ட்ரைபாட் ஒழுங்கா நிக்கல ப்ரோ. ஆம் ப்ரோ புரியுது. சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. ப்ரோ லைட்டா ப்ரோ. அவங்க தான் ப்ரோ கன்ஃபார்ம். ப்ரோ கன்ஃபார்ம் அவங்க தான் ப்ரோ. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. 150% பண்ணியாச்சு. சரி இங்கே தான் வந்தது சவுண்டு. ஏங்க எங்களை அட்டாக் பண்றதுனால உங்களுக்கு என்னக்கா வரப்போகுது சொல்லுங்கக்கா. நாங்க வந்து உங்க எப்படி சொல்றது, உங்களை நாங்க வந்து ரேப் பண்ணி கொண்டா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒண்ணுமே எங்களுக்கு புரியலையே. உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன் நானு, தெரியுதா உங்களுக்கு? ப்ரோ செத்துட்டாங்க, காப்பாற்ற முடியாது. நம்ம அவங்களுக்கு என்ன ஒரு உதவி வேணுமோ நம்ம அதை கேட்டு நம்ம செய்ய தான் வந்திருக்கோம், புரியுதா ப்ரோ? ப்ரோ அவங்க வந்து தப்பா புரிஞ்சுட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவங்கள வந்துட்டு நம்ம வந்து லீவ் பண்ண மாட்டாங்க பாக்குறாங்க. அக்கா சத்தியமா சொல்றேன், இந்த இடத்துல வந்து அவங்களை காப்பாத்தி இந்த இடத்த விட்டு நம்மளை சந்தோஷமா வெளியூர் கூட்டு போறதா நான் பாக்குறேன்னு. புரியுதா உங்களுக்கு? வாங்கக்கா. சவுண்ட் கேக்குது ப்ரோ. சொன்னா கேளு ப்ரோ, சத்தியமா சவுண்ட் கேக்குது ப்ரோ. ப்ரோ அவங்க வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா நீ கல்யாணம் பண்ணிவே பண்ண. ஏன் ப்ரோ நானே இருக்கிற லவரை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கேன் ப்ரோ. ஏன் ப்ரோ பண்ணிக்க ப்ரோ. நான் அக்கானா இப்போ வந்து நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு ப்ரோ. எனக்கு அக்கானா வந்து உனக்கு ஆளு மாரி தானே ப்ரோ. நீ கல்யாணம் பண்ணிக்க ப்ரோ. ஒண்ணு வச்சுட்டு சமாளிக்க முடியாம இருக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? பண்ணு ப்ரோ, நீ கல்யாணம் மட்டும் பண்ணு ப்ரோ. உனக்கு ப்ரோ ஏஜ் ஆகுது, நீ கல்யாணம் பண்ணிக்க ப்ரோ ஃபர்ஸ்ட். ப்ரோ ஏன் ப்ரோ நீ வேற ஓட்டிட்டு இருக்க? கைஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து சரவண ப்ரோ வந்து அவங்கள கூட்டு போயிட்டு கல்யாணம் பண்ற மாதிரி எப்படி சொல்றதுன்னா கூட்டு போயிடுவாரு. ஆனால் கல்யாணம் பண்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு என்கிட்ட. அவ்வளோலாம் சொல்லாத ப்ரோ, சொன்னா கேளு ப்ரோ. நம்ம விளையாட்டா பேசுறோம் ப்ரோ, அவங்க சீரியஸா எடுத்துப்பாங்க. சீரியஸா எடுத்துக்கிட்டோம் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ண முடியும்? எவ்வளோ ப்ரோ? கம்முனரு ப்ரோ. அக்கா உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கக்கா. நான் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். என்ன ப்ரோ